பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கும்பராசியில் நம்மளுடைய அதிர்ஷ்ட ஜீவராசிகள் எதெல்லாம் பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான ஜீவராசிகள் எவ்வளவு முக்கியம்ங்கிறது நம்ம பயணிக்கும் நம்ம நம்ம வணங்கும் தெய்வமான கடவுள்கள்ட்ட இருந்தே நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒவ்வொரு கடவுளும் தனக்கு தேவையான தன்னுடைய குணநலங்களுக்கு ஏற்ற ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மிருகங்களை ஜீவராசிகளை நன்னுடன் பயணித்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் நம்ம மனிதர்களுக்கும் அந்த சக்தி உண்டுங்கிறதுக்காகவே கடவுள் நம்மளை சுத்தி நிறைய ஜீவராசிகளை படைச்சிருக்காரு. அதுல நம்ம எந்த ஜீவராசி நம்மளுக்கு அதிர்ஷ்டமானதுங்கிறதே நம்ம ராசிக்கு தக்கன எடுத்து அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுடைய சக்தியின் வலிமை கூடும். நம்மளுக்கு பொருளாதார நிலைமையிலும் முன்னேற்றம் அடைவோம் அப்படிங்கிறது முக்கியமானது. நான் பொருளாதார நிலைமையில் முன்னேற்றம் அடைவதற்கும் குடும்ப வசம் ஆகுவதற்கும் உங்களுடைய வாக்கு எல்லாருக்கும் உங்களுடைய வாக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் அதுக்கான ஜீவராசிகளை மட்டும்தான் இப்ப எடுத்து சொல்றேன். அதே சமயம் எந்த ஜீவராசிகள் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கக்கூடியது, நெகட்டிவ்னா உங்களுக்கு நெகட்டிவ்னா அது அது வந்ததுனால நெகட்டிவ் இல்ல. உங்க கர்மாவுடைய செயல்கள் இந்த ஜீவராசி ஒரு நெகட்டிவ் நடக்க போகுதுன்னா அந்த ஜீவராசி நம்ம கண்ணில் படும். பட்டுச்சுன்னா நமக்கு ஏதோ நெகட்டிவ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓடுற ஜீவராசி தான் அது. அது நெகட்டிவான ஜீவராசி கிடையாது ஆக்சுவலா. அதனால அது உங்களுக்கு ஒரு குறியீடுகளாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உங்களை உசார்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவராசியாக எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஜீவராசியும் நம்மளுக்கு கெடுதல் வரக்கூடிய ஜீவராசிகளாக கடவுள் படைக்கவே இல்லை அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. பொதுவாக நம்மளுக்கு கும்பராசிக்கு எந்த ஜீவராசி நல்லா இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் என்னன்னா நிறைய பழைய பழைய விஷயங்களை புதைச்சிக்கிட்டு தன்னை ஒரு நிறைய ஒரு ஆழமான ரொம்ப முன் ஜென்மத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்குது போல ஒரு ஃபீல் எல்லாமே கொடுக்கக்கூடியது கும்பராசிக்காரர்கள். இவங்களுக்கு எந்த ஜீவராசி சரியாக வருகிறது அப்படின்னு பார்க்க போனா இவங்களுடைய ஜீவராசி பாத்தீங்கன்னா இரட்டை மீன்கள் அப்படி முதல்ல மீன் தான் எடுப்போம். இரட்டை மீன்களுக்குள்ளது மீன்களுடைய தன்மைகள் அனைத்துமே இவங்க மீன் வச்சு வளர்க்கலாம். மீன்களுக்கு உணவு, மீன்களை பராமரித்தல் இதெல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன் மீன்களை வைத்து வளர்க்கலாம் அப்படின்னா இவங்களுடைய பானை போன்ற ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்குள்ளது. பானை போல அமைப்பில் முதலில் அந்த நீருக்குள் பானை போன்ற அமைப்பில் நீர் இருப்பதாக நினைச்சுக்கோங்க. அந்த நீரில் மீன் உள்ளுக்கு இருப்பதாக நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த பானை போன்ற அமைப்பு இந்த உலகமாக எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய ஜீவன் என்னன்னா நம்மளுடைய மீன் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஜீவராசிகள் உருவானது அப்படிம்பாங்க. ஆனா மீனின் அம்சமாக அந்த நீருக்குள் உதயமானது இதுதான் நம்மளுடைய பூர்வீக நம்ம மூதாதையர்களை பூல் உலகத்தில் முதலில் தோன்றிய முன்னோர்கள் நம்ம சூரியனாக எடுப்போம். ஆனால் முதலில் தோன்றிய மண்ணில் அந்த நீரில் தோன்றிய ஒரு ஜீவராசினா மீனாக தான் எடுத்திருக்கோம். இந்த மீனின் தன்மை தான் நம்ம வயிற்றில் அந்த வயிறு தொப்பை போல வயிற்றில் ஒரு தண்ணிக்குள்ள மீன் போன்ற அமைப்பு உள்ளுக்கு இருப்பது போல் அந்த மாதிரி நம்மளுடைய உருவங்கள் அமைக்கிறது. அதனால மீன் தான் முதல் முக்கியமானது கும்பராசிக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால மீன் தொட்டி வளர்க்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது பவுல் போன்ற ஒரு அமைப்புல மீன் தொட்டி வளர்ப்பது ரொம்ப சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனுக்கு அடுத்தால கடல் குதிரைகள் அப்படிங்கிறமாங்க. கடல் குதிரை வளர்க்கும் போதும் உங்களுக்கு கடல் குதிரையை பார்க்கும் போது மாற்றங்கள் கிடைக்கும். கடல் குதிரை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்க முடியாது. அதை நம்ம ஏதாச்சும் ஒரு காட்சியகத்தில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டால்பின் மீன். டால்பின் மீன் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா டால்பின் மீன்களையும் நம்ம அடிக்கடி அந்த ஒரு காலையில சொன்ன டால்பின் மீனுக்குள்ள அந்த அது அது ஃப்ரெண்ட்ஷிப்பா நட்பா எல்லாத்தையும் பழகிற தன்மை இருக்கே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா டால்பின் மீனுடன் இது விளையாடும் அந்த முறை டால்பின் மீனுடைய சவுண்டு இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் கடலில் வாழும் மிருகங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நட்பு தன்மையாக உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். கடல் வாழும் ஜீவராசிகள் உங்களுக்கு ஒரு நட்பினுடைய முழு அனுகிரகம் பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது. முக்கியமா இன்னொன்னு என்னன்னா ஆதிசேஷனுடைய இது படுக்கை அப்படிங்கிற ஆதிசேஷன் நம்ம படுக்கை அதாவது விஷ்ணு பெருமாளுடைய படுக்கையான ஆதிசேஷன் அவர் விஷ்ணு பெருமாள் சயன கோலத்தில் இருக்கும் போது ஆதிசேஷன் தான் அவர் தாங்கி இருப்பாரு. அவருடைய அவருடைய திருவுருவங்கள் அந்த அந்த பாம்பினுடைய தன்மை பாம்பை பாக்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வியல் நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஜீவராசிகள் இல்ல நீங்க அடிக்கடி நம்ம பயன்படுத்துற ஜீவராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
கண்டிப்பாக மீன் தான், மீன் தொட்டிகளை தான் வச்சு வளர்க்க முடியும். அந்த மீன் தொட்டிகளுடன் வளர்க்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, தாமரை வளர்த்து அதில் மீன் குஞ்சுகளை போட்டு வளர்ப்பாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப இன்னுமே உங்களுக்கு மகாலட்சுமி அம்சத்தை பரப்பக்கூடியதாக இருக்கும். ஆனா தாமரையுடன் கூடிய மீன் வளர்ப்பது மிக சிறந்த மாற்றம். சுக்கிரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். இந்த தாமரை உடைய மீன்கள் இருக்கிற இடத்துல வந்து நீங்க இந்த துளசி மாடத்தை எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மகாலட்சுமி வசியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அந்த தாமரை போன்ற அந்த மீன் இருக்கிற இடத்தில் நல்ல ஊதுவத்தி காமிக்கிறது, சூடம் கற்பூரம் எல்லாம் காமிச்சு நல்லா சுத்த பத்தமாக அதுக்கு கோலம்லாம் போட்டு அந்த தொட்டியில அவ்வளவு அற்புதமா லைட்டிங் செட்டப் வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா தெளிவாக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்க வீட்டில் உறவுகள் வந்து பிரிவுகள் எதுவும் ஏற்பாமல் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி வாழக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் தாமரை நிறைந்த தாமரை உள்ள நீர் தொட்டியில் மீன் வளர்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில சிறு சிறு மாற்றங்கள் வெற்றிகள் வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் எதை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. எதை தவிர்க்க வேண்டும்? குதிரையை வந்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குதிரையை காண்பதும் தவிர்க்க வேண்டும். குதிரையை பார்க்கும்போது உங்களுக்கு கல்கி அவதாரத்துடைய அழிவுக்கான நோக்கம் உருவாகிறதுன்னு அர்த்தம். அதனால குதிரையுடைய ஆளுமையை வந்து நம்ம பார்க்க கூடாது. குதிரையுடைய சவுண்டு கேட்க கூடாது. இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கெட்டதுகள் நடக்காது. அதனால குதிரையை பார்த்தோன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து குதிரை பார்த்த உடனே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் வித்தியாசங்கள் வரும். பெருமாள் கோயிலில் துளசி மாலை வாங்கி போட்டு அந்த துளசி நீர் தீர்த்தம் அருந்தும் போது அந்த குதிரையை பார்த்ததுனால வரக்கூடிய நெகட்டிவான ஏதோ ஒரு நெகட்டிவ் நமக்கு சொல்ல வராங்க. உடல் ஆரோக்கிய தன்மைகள் தான் முதலில் ப்ராப்ளம் உருவாகும். அதை நீக்குவதற்காக இல்லாட்டி நட்பு வட்டத்தில் ஏதோ சின்ன பிரச்சனைகள் உருவாக்க போகுது. இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயத்துல ஒரு அவமானம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த குதிரை காமிக்கும். அதனால இந்த குதிரையுடைய பார்வையில இருந்து நீங்க தப்பிக்கணும். குதிரையை உங்களை பார்க்க விடாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்க்காம இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் முதலையினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னாலும் முதலை வந்து நீங்க கண்ணால பாக்குறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமை உங்களுக்கு நல்லது தெரியும். ஆனா முதலை வந்து உங்களுக்கு நல்லது செய்யாது. அதனால முதலையை எல்லாம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏதோ பணம் விரயமாக போகுது, ஏதோ ஆஸ்பத்திரி செலவாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பணம் விரயம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா யாருக்காச்சும் திருமண செலவுக்கோ யாருக்காச்சும் ஒரு பூ வாங்கி கொடுத்தல் இந்த மாதிரி எதுக்காச்சும் ஒண்ணு அந்த மாதிரி ஒரு மங்கள பொருட்கள் பூ வாங்கி கொடுத்தா உடனே அது வாடிடும், அது இதாயிரும். அந்த மாதிரி வாங்கி அது வேஸ்ட் ஆகுற மாதிரி தன்மையில் உள்ள ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய நெகட்டிவா ஃபுல்லா நீக்கிவிடும். அதனால குதிரையை பார்க்கும் போதும் இல்லாட்ட முதலைய பார்த்தாலும் இந்த மாதிரி செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் மாற்றங்கள் வந்து அடையும். இந்த மாதிரி மாற்றங்கள் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடரும் போது உங்க வாழ்க்கையில் நிலையான ஒரு விஷயம் உங்களை வந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத அறிய முடியும். உறவுகள் அனைத்தும் ஒன்று கூடி உங்களை வாழ்த்துவார்கள். நன்றி, வணக்கம்.